Hey, boomer. One, got my enemies virality down two. Watch how you know who be coming through three. Perseverance runs on my chemistry 4. Feb 6 ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆனதான் விடாமுயற்சி. அந்த படம் நல்லா இருந்துமே கூட பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அது ஏங்கிறதையும் தாண்டி வாட் இஸ் ராங் வித் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன் வீடியோ அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் ஃபேன்ஸ் ப்ளஸ் ஏகே ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் என்னோட ஒப்பீனியன் தாட்ஸ் ப்ளஸ் ஒரு சின்ன அனாலிசிஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஒப்பீனியன் கூட கிடைக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேஸ் வீடியோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த படத்தோட பேர் சொன்னோன்னா நிறைய பேர் இந்த பிரேக் டவுனோட அஃபிஷியல் ரீமேக்குங்கிறத உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு படத்தோட ரீமேக் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இதுக்குள்ளே 2 படம் இருக்குது. ரெண்டாவது படம் 2022 ரிலீஸ் இருந்த லாஸ்ட் சீன் அலைவ். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். லைக் இப்போ விடாமுயற்சியோட பாசிட்டிவ் நோட்ஸ் நிறைய பேர் சொல்ல நினைப்பீங்கன்னா அது வந்து டெக்னிக்கலி ஒரு வெல் மேட் மூவி. எனக்கே சம்மர் ஒரு மாசியர் வந்து இந்த படத்தில் நடிச்சது பெரிய விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் இந்த ஸ்டாண்டில் நான் நிற்கதான் செய்கிறேன். ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் நோட் தான். எனக்குமே அது கரெக்டாக தான் படும். பட் இதோட நெகட்டிவாக மேக்ஸிமம் ஆஃப் த பேர் சொல்கிறது என்னன்னா அது த்ரிஷா மேமோட அந்த கேரக்டர் தான் நிறைய பேர் அந்த கேரக்டர்ஸும் சரியே இல்லை, அது ஒழுங்காக நல்லா அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி எல்லாருக்குமே தோணுதுன்னா அந்த கேரக்டர் சுற்றி தான் மொத்த கதையுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட கேரக்டர் நல்லா வந்தால் தான் அவங்கள காப்பாற்ற வர ஒரு ஹீரோ நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக தெரியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுனால அங்கேயே அது அடி வாங்குறதுனால கொஞ்சம் மிக்ஸ்டாக அமைஞ்சுது. அண்ட் இதை ஏன் இப்படி ஒரு அஃபர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டேரக்டர் எங்கேயுமே பதில் சொல்ல வேணா நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீன் அளவில் கதை அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் சீன் அளவிலுமே ஹீரோயினுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் டைவர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு அது ஒரு அஃபேராக இருக்கும். லிட்டரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அஜித் சார் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃப்க்கு அஃபர் இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அண்ட் ப்ளஸ் போலீஸ்க்குமே இப்படி ஒரு அஃபர் இருக்குது. ஸோ அதனால் அஜித் சார் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவர் தான் கிட்னாப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டான சீக்வன்ஸ் லாஸ்ட் சீன் அளவிலே இருக்குது. அப்படியே தான் தூக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ரெண்டுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். ஸோ அது கம்பேரிட்டிவாக சொல்லணும்னா ஸோ இப்போ ஆரம்ப ஸ்டோரியிலே வந்து நம்ம த்ரிஷா மேம் வந்து இப்படி ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதால தான் நம்ம இந்த இன்டர்வல் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு ட்விஸ்ட்டாகவும் நம்மளுக்கு இதில் பிகாஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்த ஒரு ட்விஸ்ட்டுக்குமே அதே நிலமை தான். பட் இதில் வந்து ஒரு சின்ன நாடு மட்டும் மாற்றி பாருங்களேன். லைக் நம்ம ஃபஸ்ட் சீக்வன்ஸில் நம்ம த்ரிஷா மேம் வந்து டிவோர்ஸ்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே சொல்லலை. நம்ம 2 பேருக்குள்ளே ஒத்து போகலை. நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றா இருந்தால் என் வாழ்க்கையோட சேர்த்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிருவேன். ஸோ நம்ம 2 பேர் பிரிய தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஸோ கடைசியாக நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்குன்னு சொல்லி கடைசியாக ஒரு ரோட் ட்ரிப் கிளம்புறாங்க. அங்கே த்ரிஷா மேம் தொலைஞ்சிடறாங்க. அப்போ கடைசியில் இந்த இன்டர்வல் போர்ஷனில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அது என்னன்னா த்ரிஷா மேமுக்கு இப்படி ஒரு அஃபர் இருக்குது. ஆனால் அவங்க பிளான் பண்ணி தான் அஜித் இப்படி கூட்டு வந்து மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ரிவீல் எந்த லெவலில் இருந்திருக்கும், அந்த ட்விஸ்ட்டுங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எனக்கு இது ஒரு நல்லா ஃபீல் ஆயிருந்துச்சு. உங்களை தான் சொல்லிட்டு போங்க. எப்படியும் படத்தில் வந்ததை விட அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் இன்னொரு நெகட்டிவ் அமைகிறது என்ன கேட்டிங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து ஒரு காமன் மேனோட கேரக்டர் ப்ளே பண்ணுறதுனால அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு நார்மல் லைஃப் எடுத்துங்களா அந்த ஒய்ஃப் வந்து இப்படி ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சிருக்கேன் அதுக்கு சொல்லும்போது ஒரு மேனோட ஒரு காமன் மேனோட ஃபீலிங் அஜித் சார் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷனாக இருக்காது. ப்ளஸ் யாருமே வந்து நீ அஃபேர் வச்சுருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் உன் ஹானஸ்டியை வந்து நான் இது பண்ணுறேன், ஐ மீன் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது நடக்குமாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோவாக எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஃப்ளோவை பார்த்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லலாம். லைக் இந்த படத்தில் மேக்கிங்காகவே செம்மையாக மேக் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முக்கியமாக எடுத்து பாருங்கள். இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் பெருசாக இருக்காது. அந்த இன்டர்வெல்லாம் விட்டுருங்க. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் உள்ளே பில்ட் ஆகும். அதான் அந்த காருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரைட்டிங்கே டேம் ஷுவராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அஜித் சார் வந்து ஆர்வம் அடிச்சதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை கரெக்டாக பிடிச்சிருப்பாரு. ஏன்னா கார் எங்கேயும் டெலிவரி ஆகி கார் கவுந்துடக்கூடாது இந்த ஃபைட் சீக்வன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் நம்ம அஜித் சார் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கால் எடுத்துகிட்டு போய் இந்த பிரேக் ஹேண்டில் மாட்டி விட்டுருவாரு. ஏன்னா பிரேக் அடிச்சு இந்த கார் ஒரு நின்றுச்சுன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் ஈஸியாக மாறிடும். நம்மளை 3 பேரை டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ இந்த கார் மூவிங்கில் இருக்கும்போது தான் நம்மளால் இவங்களை கொலாப்ஸ் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிறது தெரிஞ்சு அந்த வேலையை செய்வார். ப்ளஸ் 3 பேரும் கொஞ்சம் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுவார். நம்ம ஆரோ கிட்ட வந்து ஒரு டேரக்டாக ஃபைட் பண்ண விட மாட்டார். அவனுக்கு கொஞ்சம் பெயின் கொடுத்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பார். பிகாஸ் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். டேரக்டாக ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக தோற்றுரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவ்வளோ சூப்பராக அந்த ஃபைட்டிங்கை மேன்ஷன் ஒரு இது பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் காரோட டாப் ஆங்கிளுக்கு வரும். அந்த ஆங்கிளில் செம்மையாக மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அஜித் சார் எப்படி அந்த ஃபைட்டிங்கை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படி அந்த கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரோ கிட்ட உண்மையாக வாங்குறதுக்காக அஜித் சார் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
நேரம் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு அப்புறமே சீக்வன்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க இந்த சீக்வன்ஸில் மட்டும் கொண்டு விட்டுருப்பாங்க. ஒரு பாட்டு வந்து ஒரு கண்ணா சொன்னா 360 டிகிரியில் திரும்ப அந்த புல்லட் வந்து அவங்க நெத்தியில் படக்கூடிய சீக்வன்ஸை கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு லாஜிக்லெஸ்ஸாக சென்ஸாக தான் அது ஃபீல் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. பிகாஸ் அந்த கண்ணோட ஃபிலாசபி நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். அது ஒரு உள்நோக்கமான லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. அங்கே பட்ட மெட்டல் என்ன அண்ட் திரும்ப வந்த புல்லட்டுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறது நிறைய பேர் தெரியாதுங்கிறதுனால. பட் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல பட்டு அது ஒரு 45 to 60 டிகிரி அதோட டேரக்ஷன் மாறலாமே தவிர அது புல்லட் வந்து 360 டிகிரி கம்ப்ளீட்டாக அது ரிட்டர்ன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது பட்ட மெட்டல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாத சமயத்தில் அதை பற்றி உறுதியாக பேசவும் முடியல. இவ்வளோ விஷயங்கள் நல்லா பண்ணவங்க அதில் கோட்டை விட்டாங்கிறதும் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கிளைமாக்ஸ் ஃபைட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கண்டிப்பாக நம்ம அஜித் சார் ஃபைட் பண்ண சீக்வன்ஸில் ஒரு 3 பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அஜித் சார் கையில் கூட அந்த வெப்பன்கிறது கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். அது லாங் டேர்ம் இருக்காது. ஒன்று ஒரு உடச்சிருவாங்க யாராவது, இல்லை ஒரு அடி வாங்கி கீழே போட்டுருவார், இல்லை அதை யாராவது பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் மாறிட்டே. ப்ளஸ் இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவர் அடிக்க வரவங்க சிங்கிளாக இருக்கும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் 2 பேர் வராங்க, இல்லை ஒரு 3 பேர், இல்லை குரூப் ஆஃப் பீப்பிள் வராங்க அப்படின்னா அங்கே அவர் டெக்னிக் ஃபார்மேட் பண்ணுவார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அந்த கேரவன்குள்ள ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஜெஃபா கேப்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் கூட ஃபைட் பண்ணிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நம்ம அஜித் சார் வந்து சிங்கிள் 3 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் அடிச்சுவார், இன்னொருத்தன் வர அடியிலேருந்து தப்பிச்சுட்டு இன்னொருத்தனை லாக் பண்ணிட்டு லாக் பண்ணவனா அப்பவுமே அடிக்காமல் மீதி இருக்க 2 பேரை ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணவங்கிட்ட வந்து அடிப்பார். That's what I'm talking about. அந்த ஒரு பேட்டர்ன் இங்கே மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ட்ரக்கில் போய் ஃபைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 2 பேர் வராங்க. அங்கேயுமே 2 பேர்கிட்ட ஒன்றா ஃபைட் பண்ணும்போது நம்ம ஏகே கேரக்டர் அடி வாங்கும். தனித்தனியாக அவரோட அந்த டெக்னிக்கில் ஹேண்டில் பண்ணும்போது தான் திருப்பி அடிப்பார். அப்புறம் அவர் கூட ஃபைட் சீக்வன்ஸ், முக்கியமாக ஆரோ கூட ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே ரெஜினா வந்ததுக்கப்புறம் இந்த டைம் ஃபஸ்ட் அடி வாங்குவார். அண்ட் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அடி வாங்க அந்த மாதிரி அடி இருந்திருப்பாங்க. பட் எப்படி அவர் கையில் வந்து ஒரு வெப்பன் கண்டினியூஸாக இருக்காதா அந்த மாதிரி இந்த ஒரு பேட்டர்னையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்திருந்திருப்பார். அண்ட் அது கூட அந்த ஃபைட்டில் 3வது ஒரு பேட்டர்ன் உள்ள வந்திருக்கும். அதுதான் முக்கியமாக இந்த ஒரு கேரக்டர் ஒரு காமன் கேரக்டர் அப்படிங்கிறதுனால யாரையுமே கொல்ல மாட்டார். நீங்கள் அதுக்கு கூட ஃபைட் பண்ண எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவர் கெட்டி வச்சுட்டு வந்திருப்பாரு தவிர அடிபட்டிருக்கும், கை காலில் நல்லா அடிச்சிருப்பாரு, அதை உடைக்க கூட செஞ்சிருப்பாரு, ஆனால் கொண்டிருக்க மாட்டார். அது நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் ஆரோவுமே தெரியும். ஆரோவுமே வந்து அவர் கொண்டிருக்க மாட்டார், அவன் விழுந்து செத்துருப்பான். அண்ட் ரஜினா கேரக்டருமே அவர் கொண்டிருக்க மாட்டார், அவங்க ஒரு ஆசிடில் விழுந்து எழுந்திருப்பாங்க. அண்ட் அர்ஜுனுக்குமே அதான் நடந்திருக்கும். அர்ஜுனோட ஃபைட் சீக்வன்ஸ்லையும் கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அந்த டெக்னிக்குமே நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டருமே கொல்லலாம் மாட்டார். ஈவன் அவர் சாக போகும்போது கூட நீ வந்து நான் உன்னை காப்பாற்றிடுறேன், நீ வந்து எனக்கு என்ன பண்ணுற, என் ஒய்ஃப் மட்டும் விட்டுரு, நான் எந்த ஒரு எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு கேஸும் கொடுக்க மாட்டேன், எங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவார். ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் அவருக்கு அந்த பழி வாங்கணும், வெஞ்சன்ஸ் பண்ண உங்களை கொள்ளணும் அப்படிங்கிறதுலாம் மோட்டிவே கிடையாது. இவரோட மோட்டிவ் அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுதாங்கிறத ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர்ஸ்லாம் ஏன் இவர் கொள்ளலை, இவங்க பண்ண வெறுப்புக்கு அங்கே வேறனா ஒருத்தர் தான் கண்டிப்பாக கொண்டிருப்பான், ஏன் இவர் கொல்லாமல் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இந்த ஒரு சீக்வன்ஸில் அந்த பதிலுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இருந்து மட்டும் இல்லை, இன்டர்வியூலேருந்து அந்த சீக்வன்ஸை நீங்கள் கணக்கெடுத்து நிறைய இடங்களில் இந்த ரைட்டிங்கோட அந்த இம்பார்ட்டன் நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். லைக் இவர் நம்ம அஜித் சார் வந்து அந்த பேங்க் போனதுக்கப்புறம் அவர் வந்து அவரால் என்ன நடக்காத சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு வெப்பனுமே இல்லாத மாதிரி கிடைத்திருப்பாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நைஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் அங்கே இருக்கும். யார் வச்சாங்க அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நம்மளை புரிஞ்சுக்க விட்டுருப்பாங்க ஆடியன்ஸே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைட்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல இவ்வளோ ரைட்டிங் போட்டவங்க இந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த திஷானோட கேரக்டருக்கும் பெருசாக ரைட்டிங் போடலங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே அமைஞ்சிருக்கு. பிகாஸ் இவங்களோட ரொமான்ஸுங்கிறது நமக்கு பெருசாக கனெக்டிவாக இல்லை. ஸோ அதனால் இது எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு சீக்வன்ஸுமே நம்ம கூட கனெக்ட் ஆகாமலே பிடிச்சி அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வேணால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி இந்த டைவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயமே காரணம் கிடையாது. ஸோ அவங்க மேனிபுலேட் பண்ணாங்க சொல்கிறாங்க. பட் ஃபைனலி நம்ம திரிஷாமோட மோட்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா, டைவர்ஸ்க்கு நம்ம 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இல்லை, நம்ம இதுக்கு மேலே ஒன்றா இருந்தோம்னா என் லைஃபையும் சேர்த்து உன் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ லெஸ்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கேரக்டர் ஃபிட்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு இப்போ கரெக்டாக தோணுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் நெட்பிக் பண்ணால் அந்த படத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் எலிமெண்ட் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ நான் அதுக்கு தான் பேசியிருந்தேன். எந்த அளவுக்கு டெக்னிக்கலி இந்த படத்தை மெனக்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் அண்ட் பெட்டர் மூவி. பட் இந்த நான் சொன்ன சில ஃப்ளாஸை மாற்றிருந்தா இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் மூவியாக மாறி இருக்கும். பட் ஸோ இதான் என்னோட தாட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ நான் வந்து பெருசாக பேசி இருக்கிறதுக்கு விரும்பல. ஸோ இந்த மூவிஸ் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ வீடியோ பார்க்க கூட ஸ்டில் அந்த ஒப்பீனியன் அப்படி தான் இருக்கா, இல்லை எதுவும் உங்களுக்குன்னு ஒரு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் பேசுனது தப்பு இல்லை இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது உண்மையாக தப்பாக இருக்கும் சமயத்தில் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ வந்து சந்திக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப்டர்